Praise the Lord, glory to God. கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். யோவேல் 2:26 சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருடம் முழுவதும் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருப்பீங்களா? உங்களை அதிசயமாய் நடத்தி வர்றாரு பாருங்க ஆண்டவர். இந்த வருடம் முழுவதும் உங்களை அதிசயமாய் நடத்த போறாரு பாருங்க ஆண்டவர். அவருடைய நாமத்தை நீங்க துதிப்பீர்களா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெட்கப்பட போறதே கிடையாது. இந்த 2025 நீங்க எந்த காரியத்திலையும், எந்த சூழ்நிலையும், எந்த மனிதர்களுக்கு முன்பாகவும் வெட்கப்பட போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்குரியவைகள். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடத்தில் ஒன்றும் குறைவுபட்டு போகாதபடி எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இவர்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கட்டும், சுகம் உண்டாயிருக்கட்டும், கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. அதிசயமாய் நீர் இந்த வருடம் முழுவதும் நடத்த போகிறீர் என்பதை இவர்கள் இப்பொழுதே விசுவாசிக்கட்டும். இந்த வருடத்தின் முடிவிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை இவர்கள் உயர்த்தி துதித்து பாடட்டும் ஆண்டவரே. இவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி இருக்கிறீர். இவர்கள் தலைகள் உயர்த்தப்படுவதாக ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருங்க. இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் உங்களை திருப்தியாய் வழி நடத்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.